கடந்த வீடியோல தமிழ் எழுத்தின் பிறப்பை பார்த்தோம். இந்த வீடியோல சங்க காலத்தின் அறிவு போர்க்காலத்தை காண்போம். மதுரை பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தமிழ் புலவர்கள் கூடி தமிழ் இலக்கியங்களை வளர்த்த காலமே சங்க காலம் எனப்படுகிறது. சங்க காலம் கவிதையும் அரசியலும் இணைந்த காலம். 8 தொகையும் 10 பாட்டும் அறிவின் பெருங்கடல். 10 பாட்டு 8 தொகை போன்ற இலக்கியங்கள் இக்காலகட்டத்தின் சமூக, அரசியல் மற்றும் கலாச்சார செழிப்பை எடுத்துரைக்கின்றன. போர், அன்பு, பெருமை. சங்க இலக்கியம் வாழ்க்கையை முழுமையாக பதிவு செய்தது. சங்க காலத்தில் ரோமானிய பேரரசு எகிப்து, அரேபியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் விரிவான கடல்சார் வர்த்தக தொடர்புகள் இருந்தன. சங்ககால பாடல்கள் பண்டைய தமிழ் கவிதைகள், அகம் மற்றும் புறம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை 473 கவிஞர்களால் இயற்றப்பட்டு 2381 பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. புறம் போரில் மன்னரின் துணிச்சலையும் ஆட்சியாளரின் துணிச்சலை போற்றுவதையும் விவரிக்கிறது. அதே நேரத்தில் அகம் போருக்கு சென்ற காதலனுக்காக காத்திருக்கும் ஒரு காதலியை பற்றி விவரிக்கிறது. சங்க காலத்தில் மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டியர்கள் மற்றும் சிறு குறுநில மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டனர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகம் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. இது அந்த காலத்தின் ஒற்றுமை, உலக சகோதரத்துவம் மற்றும் அனைவர் மீதும் சமமான பார்வை கொண்ட தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தமிழரின் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் மொழியின் தொன்மையை பறைசாற்றும் காலகட்டமாக சங்க காலம் திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.